யூடியூப்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு வீடியோவை நம்மளோட வெப்பேஜ்குள்ளே எப்படி கொண்டு வரது HTML பயன்படுத்தி. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு HTML ஃபைல் வந்து வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ இந்த HTML ஃபைலில் கிட்டேருந்து வாங்குகிற டேட்டாவை சர்வருக்கு எப்படி சென்ட் பண்ணணும், அதுக்கு என்ன மெத்தட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் மேப்பை கொண்டு வந்து எப்படி நம்மளோட வெப்பேஜ்குள்ளே வச்சுக்க முடியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML இருக்க பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் தமிழில் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஷின்ஸாக வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி பண்ண போகிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா HTML ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது, அதுதான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். சரி வாங்க லைவாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு HTML ஃபைல் வந்து வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ இந்த HTML ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் HTML ஃபார்மேட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் அப்படின்றதுனால டேபிள் அப்படின்ற மாதிரி டைட்டில் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் அப்படின்றது இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போமா. இப்போ இந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு டேபிள் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. இந்த எலமெண்ட்டை கொடுத்துட்ட பிறகு தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 அதாவது ரோ பை ரோவாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ரோ, ஸோ ரோ கொடுக்கறதால TR டேபிள் ரோ அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ரோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டேட்டாவை நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே என்னவாக இருக்கும்னா ஹெட்டிங்காக இருக்கும். ஸோ TH டேபிள் ஹெட்டர் அப்படின்றத கொடுத்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ டேபிள் ஹெட்டர் நேம் அப்படின்றத கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஹெட்டர் இமெயில் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டேபிள் ஹெட்டர் TH அப்படின்றத யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா போல்டாக வந்து இதில் கொடுத்துருக்க ஃபாண்ட் எல்லாமே எனக்கு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சா. அடுத்த ரோ ஸோ டேபிள் ரோ அப்படின்றத ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கொடுத்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கான டேட்டா TD அப்படின்றத கொடுத்து டேபிளோட டேட்டா ஃபஸ்ட்டு டேட்டா வந்து ஐடி வந்து 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஐடி கீழே 1 அப்படின்றது வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா, இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம். ஸோ நேம் வந்து வெங்கட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ வெங்கட் அப்படின்றது வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா venkat@gmail.com அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இமெயிலுக்கு நேராக ஒரு இமெயில் ஐடி வந்துடும். ஸோ அடுத்த விஷயம் இந்த ரோ முடிஞ்சா. ஸோ ஒரு ரோக்கு 3 டேட்டா அதாவது 3 செல் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ரோவை நம்ம திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணி ஸோ டேபிள் டேட்டா ஐடி வந்து 2, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் டேட்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேமில் பிரவீன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே டேபிள் டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா praveen@gmail.com அப்படின்னு ஒரு மெயில் ஐடியை கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ரோ எனக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நமக்கு இன்னும் எத்தனை ரோ வேணுமோ, உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோ டேபிள் டேட்டா 3ஆம் நம்பர் ஐடி 3 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். எனக்கு 3 அப்படின்றது வந்துடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டேட்டா நேம் வந்து நிசார் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ நிசார் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டேட்டா ஸோ nizar@gmail.com அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இப்போது நம்ம HTML மட்டும் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும்தான், அதாவது ரோ அண்ட் தென் காலம் மட்டும் கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண CSSோட ஹெல்ப் வந்து தேவை. ஒன்றும் இல்லை, CSSல இருக்க பார்டர் அப்படின்றத நம்ம கொடுக்கறது மூலயமா ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டில் ஜஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் CSS பண்ணிப்பேன். இதுக்கு நம்ம செலக்டார் யூஸ் பண்ண போகிறோம். டேபிள் கமா டேபிள் ஹெட்டர்
கமா டேபிள் டேட்டா இது மூணுத்தையும் நான் செலக்ட் பண்ணி பார்டரோட வித்து வந்து எனக்கு ஒரு 2px இருக்கணும் 2 பிக்சல். அடுத்து பார்டரோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக்கு. அடுத்து பார்டரோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாலிட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டேபிளை செலக்ட் பண்ணேன், மொத்த டேபிளுக்கு ஒரு பார்டர் வந்துருச்சு. ஐடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டர் டிஹெச் எல்லா டிஹெச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. டிடி ஒவ்வொரு டேட்டாக்கும் பார்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ எல்லாமே இண்டிவிஜுவல் பார்டர்ஸாக இருக்குது. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணணும், அதாவது கொலாப்ஸ் பார்டர் கொலாப்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி இந்த இடத்துல கொலாப்ஸாக செப்பரேட்டாக ஆல்ரெடி செப்பரேட்டில் தான் இருக்குது, நம்ம கொலாப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறோம். எனக்கு கம்ப்ளீட் டேபிள் ஃபார்மேட் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா HTML நீங்கள் டேபிளை க்ரியேட் பண்ண முடியும். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML ஒரு ஃபார்ம் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, ஃபார்மை க்ரியேட் பண்ணி எப்படி யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குறது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லைவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி பண்ண அதே டேபிள் இருக்கு இல்லையா, இந்த ஃபைலே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கீழே இந்த டேபிள் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், வேணாம் நம்ம இந்த டேபிளை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த டேபிள் இங்கே செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே அவுட்புட்டில் தெரியாது. ஸோ நம்ம இதை கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஓகேவா. ஸோ இந்த ஃபார்ம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட்ஸ் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்ம் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட இருந்து வாங்குகிற ஒவ்வொரு இன்புட்டையும் இந்த ஃபார்ம் அப்படின்ற எலமெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். இதில் சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்குது. ஆக்ஷன் அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்குது, மெத்தட் அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்குது, ஸோ மெத்தட் அப்படின்ற ஆட்ரிபியூட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மை வேலிடேட் வந்து நம்ம பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இந்த ஆக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் சைட் வேலிடேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதாவது இந்த பர்டிகுலர் ஃபார்ம் எந்த பேஜில் நடந்து முடியணும் அப்படின்ற விஷயத்த இந்த ஆக்ஷன் அப்படின்றதில் நம்ம கொடுப்போம். மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த யூசர்கிட்டேருந்து வாங்குகிற டேட்டாவை சர்வருக்கு எப்படி சென்ட் பண்ணணும், அதுக்கு என்ன மெத்தட், போஸ்ட் ஆர் கெட் அப்படின்ற 2 மெத்தட் இருக்குது. அது மூலயமா நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். இந்த ஐடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஐடி ஓகேவா. ஸோ இதில் இருக்க 3 ஆட்ரிபியூட் இது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு லேபிள் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த லேபிளில் நான் யூசர்கிட்ட வந்து நேம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கெட் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ நேம். அடுத்த விஷயம் யூசர் வந்து டைப் பண்ணணும் இல்லையா அவங்களோட நேமை, என்னோடய நேம் வந்து வெங்கட், என்னோடய நேம் வந்து பிரவீன் அப்படின்ற மாதிரி நேமை டைப் பண்ணோம்ல, அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு இன்புட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே இப்போ எனக்கு வேணுன்ற நேமை நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். வெங்கட் அப்படின்றத கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்துப்பேன், பிரவீன் அப்படின்றத நான் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட வந்து நம்ம இன்புட்ஸ் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் HTML ஒரு ஃபார்ம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர ஒவ்வொரு இன்புட்டாக நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து ஈஸியாக ஒரு பர்டிகுலர் ஃபார்மை க்ரியேட் பண்ணி யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கிக்கலாம். இதுக்கடுத்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் அப்படின்றத வச்சு யூசர்கிட்ட வந்து நான் சப்மிட் பண்ணுறேன். லாகின் அப்படின்றத வச்சுக்கிறேன். எதுக்கும் நம்ம இன்னொரு இன்புட் வாங்குவோமே, பாஸ்வேர்ட். ஸோ லேபிள் பாஸ்வேர்ட். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பாஸ்வேர்டாக இருக்கணும். இப்படி பாஸ்வேர்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த யூசரோட நேமை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணுறோம். ஸோ நான் நிசார் அப்படின்றத டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் நான் வந்து இப்படி டைப் பண்ணுறேன் இல்லையா, இப்படி டைப் பண்ண சொல்ல எனக்கு இந்த மாதிரி ஹைட் ஆகணும், அதுதான் இங்கே இருக்க டைப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது நீங்கள் நம்மளோட வெப்சைட் விக்கிடிகி அப்படின்ற வெப்சைட்டில் ஃபுல்லாக விவரமாகவே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக அதில் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதுதான் HTML ஃபார்ம். ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுளில் இருக்க ஒரு மேப்பை எடுத்துகிட்டு வந்து என்னோடய வெப்பேஜ்குள்ளே HTML மூலயமா எப்படி கொடுக்கறது அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது அதே வெப்பேஜை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெப்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த ஃபார்ம் வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப் வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ டேப் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே Gmap அப்படின்றத நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ கூகுள் மேப்ஸ்க்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ இங்கே கூகுள் மேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுன்ற ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை நம்ம இங்கே தேடணும். ஸோ நான் காஷி இன்ஃபோடெக் அப்படின்றத நான் இங்கே சர்ச் பண்ணுறேன். ஸோ காஷி இன்ஃபோடெக் அப்படின்றத நான் சர்ச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் பேஜ் வரும். ஸோ இங்கே வந்து இந்த ரிசல்ட் பேஜில் எனக்கு வேணுன்ற ஓவர்வியூ, ரிவ்யூஸ், அபவுட்டு, டைரக்ஷன், சேவ் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இங்கே ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேட் மூலயமா, மெசேஜஸ் மூலயமா நம்ம வந்து லிங்க்கை சென்ட் பண்ண முடியும். இதில் எம்பர்ட் ஏ மேப் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேப் வந்து இங்கே வரும். காப்பி HTML அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இங்கே காட்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் உங்களோட வெப்பேஜில் எப்படி தெரியணும் அப்படின்றதுக்காக கொடுக்குற விஷயந்தான். இதை நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால், மீடியம், லார்ஜ் ஆர் கஸ்டமைஸ் சைஸ் அப்படின்றது கொடுத்து எவ்வளோ வித்து எவ்வளோ ஹைட்டில் உங்கள் பேஜில் தெரியணும் அப்படின்றது. நான் இப்போதைக்கு சும்மா ஸ்மால் அப்படின்றத கொடுத்துட்டு காப்பி HTML அப்படின்றத கொடுத்துக்கிறேன். என்னோட இங்கே ப்ரோக்ராம்குள்ளே வந்துட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அந்த இதை லிங்க்கை மட்டும் தான் இங்கே கொடுக்க போகிறேன். நான் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா? ஸோ அந்த லிங்க்கை மட்டும் இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணனா என்னோட லொக்கேஷன் வந்து இங்கே கிடச்சிரும். ஸோ இங்கே கிடச்சிருச்சுங்களா? ஸோ இப்போ காஷி இன்ஃபோடெக் அப்படின்றத நான் பின் பண்ணது எனக்கு இங்கேயே கிடச்சிருச்சு. நான் இப்போ என்னால் இங்கேயே ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் மேப்பை கொண்டு வந்து எப்படி நம்மளோட வெப்பேஜ்குள்ளே வச்சுக்க முடியும். இப்போ இதில் இருக்க ஹைட் அண்ட் வித்தை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நம்மளால் இங்கே கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இப்போது 600 பிக்சல் அப்படின்றத நான் இங்கே சொன்னேன். எனக்கு 600 பிக்சலுக்கு இந்த வித்து வந்து எலாபரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது iFrame அப்படின்ற இந்த எலமெண்ட் மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸில் இருக்க ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு வீடியோவை நம்மளோட வெப்பேஜ்குள்ளே எப்படி கொண்டு வரது HTML பயன்படுத்தி அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதே நான் ப்ரோக்ராம்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்குள்ளே போயிட்ட பிறகு இதே iFrame அப்படின்ற எலமெண்ட் தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ எனக்கு எந்த யூடியூப் வீடியோ வேணும் அப்படின்றது வேணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் நான் ஆல்ரெடி மேப் எடுத்தேன் இல்லையா, அந்த இதுக்குள்ளேயே நான் இங்கே போய்க்கிறேன். ஸோ இப்போ இந்த மேப் எடுத்த இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்துட்டு யூடியூப் அப்படின்றத நான் இங்கே சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக் அப்படின்றத சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஹவு டு கெட் IT ஜாப் இன் 2025 அப்படின்னு ஒரு வீடியோ வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இது ப்ளே ஆகட்டும், பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கனாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷேர் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேர் அப்படின்ற ஆப்ஷனில் எம்பர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா, ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே HTML வந்து வரும். ஜஸ்ட் காப்பி அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதை காப்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களோட ஃபைலை இந்த இடத்துல கொண்டு வந்துட முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே iFrame எலமெண்ட் தான் வித் ஹைட்லாம் செட் பண்ணியிருக்கும். சோர்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து எல்லா விஷயமும் நமக்கு இங்கே வந்துடும். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்போ அந்த யூடியூப் வீடியோவை என்னால் இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோவை நம்மளோட வெப்பேஜ்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முறை. வேறு எதுவும் இல்லை. iFrame அப்படின்ற எலமெண்ட் தான், அதுவே சோர்ஸும் கொடுத்துரும். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். இந்த iFrame யூஸ் பண்ணி வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ எங்களோட வெப்சைட்டே என்னால் இந்த வெப்பேஜ்குள்ளே கொண்டு வர முடியும். iFrame அப்படின்னு எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். இந்த சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்களோட cashew.com அப்படின்ற போர்ட்டல் எங்கள்கிட்ட இருக்குது.
ஸோ இந்த cashew.com அப்படின்றத இங்கே கொடுத்து இந்த போர்ட்டலோட ஜஸ்ட் லிங்கை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஜஸ்ட் கொடுத்துட்டேன்னா இப்போது அந்த வெப்சைட்டே என்னோடய வெப்பேஜ்குள்ளே வந்துருச்சு. இதோட வித்து ஹைட்டை நான் மென்ஷன் பண்ணுறது மூலயமா ஈஸியாக இந்த இடத்துல நான் காமிச்சிக்க முடியும். வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 பிக்சல், ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பேஜே இந்த வெப்பேஜ்குள்ளே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸாக இருக்க ஃபைல்ஸை நம்மளோட வெப்பேஜ்குள்ளே கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் ஐஃப்ரேம் அப்படின்ற எலமெண்ட். தேங்க்யூ.